தமிழுக்கும் என் தமிழ் மக்களுக்கும் என் முதல் வணக்கம். இனி நம்ம சேனல்ல என்ன விஷயம் நான் பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் நைட்டு வேகமா எஞ்சி போய் வெளியே பார்ப்போம். ஏதோ ஒரு குழந்தை கத்துற மாதிரி இருக்கும். பூச்சி நம்ம ஏதோ குழந்தை தான் கத்துது அப்படின்னு வேகமா போய் பார்க்கறப்பதான் தெரியும் அந்த இடத்துல குழந்தை இருக்காது. அதுக்கு பதிலாக ஒரு பூனை கத்திட்டு இருக்கும். எஸ், மியாவ் மியாவ். அந்த பூனை எதுக்கு இந்த நேரத்துல கத்துது, அது ஏன் அழுகிற மாதிரியே இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும். அந்த கேள்வியை போய் நம்ம அம்மாட்ட பாட்டு போய் கேட்போம். அதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க, ஏன்டா கேட்டுன்ற மாதிரி. அதுக்கான கரெக்டான ரீசன்ஸ் என்ன, அந்த பூனை ஏன் அழுகுது அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலுக்கு இப்போ நீ ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு போடுற டிஃப்ரெண்டான கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபை ஆகும். இந்த பூனை அழுகிறதுக்கு நான் ரெண்டு தான் பிரிச்சு வச்சுக்கிறேன். ஓகே, ஒரு பக்கம் வந்து இந்த மூட நம்பிக்கையா என்ன சொல்றாங்க அப்படின்றதையும், சயின்டிஃபிக்கா இந்த பூனை அழுகிறதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. சத்தியமா எனக்கே புரியாது, உங்களுக்கும் புரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பூனையின் அழுகையும் அதோட மூட நம்பிக்கை தான் பார்க்க போறோம். ஓகேவா? பூனை ஒவ்வொரு விதமா அழுகிறதுக்கு ஒவ்வொரு காரணங்கள் இருக்கலாம் அப்படின்றது சொல்றாங்க. அதுவும் இல்லாம ஒரு நோய்வாய்ப்பட்ட, அதாவது வந்து ஒரு உடம்பு முடியாத ஒருத்தவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு பூனை கத்துது, அந்த பூனை அழுகுது அப்படின்னா அவரு கண்டிப்பா தண்டனைக்கா அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகேவா? தேர்டு, இந்த பூனையை பார்த்தீங்கன்னா இந்த தீய சக்தி, சூனியம் இதுலலாம் வந்து இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் இந்த மூட நம்பிக்கையில ஒரு இதாக பார்த்துப்போம். ஓகே, ஃபோர்த்தா, இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு புதுசாக கிளம்புறீங்க, அந்த கிளம்புற டயத்துல இந்த பூனை அழுகிறத கேட்டீங்கன்னா சத்தியமா போற காரியம் விளங்கவே விளங்காது அப்படின்றத நான் சொல்ல, மூட நம்பிக்கை அதுல இருந்து வரதா சொல்றாங்க. ஓகேவா? பொதுவாகவே இந்த மூட நம்பிக்கை எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றத பாத்தீங்கன்னா சைனால இருந்து இந்த பூனையோட மூட நம்பிக்கை எல்லாம் வந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் ஆனது அப்படின்றது தெரியல. ஓகே, இப்போ இந்த பூனை அழுகிறதுக்கு சயின்டிபிக்கா என்ன ரிசல்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். ஒரு நிமிஷம். போன டைம் சாரி, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் டைம் ஷூட் பண்றேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ. என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நான் போன தடவை ரெக்கார்ட் பட்டன் அமுக்க ஒரு பூனை நைட் நேரத்தில் அழுகுது அப்படின்னா அந்த பூனை ஒன்று சலிப்பா இருக்கு, இல்லைன்னா வந்து ரொம்ப ஒரு குழப்பமா இருக்கு, இல்லை ஒரு லோன்லியா இருக்கு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் சயின்டிபிக்கா சொல்றது. செகண்ட் ரீசன் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, வேற ஏதோ ஒரு ஏரியா பூனையோ இல்லை வேற ஏதோ ஒரு பூனையோ அதோட இடத்துக்கு வர்றப்போ அது கத்தி நமக்கு இண்டிகேட் பண்ணுது வேற ஒரு பூனை நம்ம பக்கத்துல வருது அப்படின்றதுக்கு தான் அந்த பூனை கத்துது, அந்த பூனை அழுகிற சவுண்ட் விடுது. இப்படி இந்த கத்துற பூனையோட சவுண்ட் தான் நமக்கு வந்து ஒரு அழுகிற சவுண்டா கேக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, அதுவும் இல்லாம இந்த சவுண்ட் நீங்க கேட்டிருந்தீங்க, நான் கேட்டிருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, இந்த குழந்தை கத்துற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைய பார்க்க போறது, அந்த குழந்தை இருக்காது, அந்த பூனை, அந்த பல்பு வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஆனா அந்த பூனை வேற ஒரு ஏரியா பூனை, வேற ஒரு பூனை இல்லாமையும் இந்த பூனை ஓயாம அந்த அழுகிற சவுண்ட், ஊழலோட சவுண்ட் கேட்டுட்டே அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வேற காரணம் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம தான் போய் அந்த பூனைக்கு என்ன வழி இருக்கா அப்படின்றத சோதிச்சு பார்க்கணும் அப்படின்ற சயின்டிபிக்கா சொல்றாங்க. அதெல்லாம் பேர் நம்ம சோதிச்சு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் நம்மள சோதிச்சு பார்த்துருவாங்க. ஓகே, ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இந்த மாதிரி இடத்துல மூட நம்பிக்கை வந்து அதிகமா வளர்ற இந்த நேரத்துல பூனைகள்லாம் கத்த ஆரம்பிச்சாலே ரைட்டு, நம்ம வீட்டுல வந்து டே தம்பி பூனை கத்துது, ஏதோ சரியில்லை, சூனியம்லாம் கலந்துருக்கும், பெசாமணி மூட்டுப்பாடு அப்படின்ற விஷயத்துக்கும் குழந்தைகளை சோறுட்டுற விஷயமா வச்சிருந்தாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி இந்த பூனைகள் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் தொடர்பான ஒரு சைடாகவும் சொல்றாங்க. நம்ம ஒரு பக்கம் சூனியத்தை பத்தி இந்த பூனையை சேர்த்தாலும் அதே மாதிரி இந்த ஆன்மீகம் தொடர்பான பக்கத்தில் இந்த பூனை சேருது அப்படின்றத சொல்றாங்க. இந்த ஆன்மீகம் தொடர்பானதுனால இந்த பூனை கத்துது அப்படின்றது இன்னொரு மூட நம்பிக்கையா அவர் சொல்றாங்க. நாய் கூட நான் பைரவரா வந்து ஒரு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பூனையை வந்து இவங்க எந்த இதோட ரிலேட் பண்றாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. சப்போஸ் உங்க பூனையோட ஏதோ ஒரு ஆன்மீகத்தை இணைக்கிறாங்க, அது என்ன ஒரு சாமியா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பூனை அழுகிறதுக்கும் இந்த இறந்த வீட்டுல இருக்கும் அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்ல. அதை எல்லாருமே வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தவங்க வீட்டுக்கு மட்டும் இந்த பூனை அழுகுனாலே ஓகே, அவங்க கன்ஃபார்ம் டெத் அப்படின்றது மூட நம்பிக்கை வந்து அதிகமா வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இந்த மூட நம்பிக்கையோட டாபிக் எல்லாம் முடிஞ்சு. இந்த சயின்டிபிக்கா லாஸ்டா என்ன சொல்றேன் அப்படின்றத பாத்தீங்கன்னா, இந்த பூனை அழுகிறதுக்கு வந்து ஒரு 4-5 காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு, அந்த பூனை வந்து பசினால அழுதுருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த பூனை வந்து வலியினால் அழுதுருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த பூனை இனப்பெருக்கத்தினால வந்து அழுதுருக்கலாம், அப்படியும் இல்லைன்னா அந்த பூனை வந்து தனிமையா இருந்திருக்கு, ஒரு சலிப்பா இருந்திருக்கு, இந்த மாதிரியான காரணங்கள் தான் இருக்கும் அப்படின்றத சயின்டிபிக்கா அவங்க சொல்றாங்க.
ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால தான் வந்து இந்த பூனை வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டை கிளப்புது அப்படின்றத சொல்றாங்க. பூனைகள் அழுவது வந்து இயற்கையான ஒரு விஷயம் தான். அதை வந்து நம்ம மூட நம்பிக்கையை விட்டுட்டு அந்த பூனைக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு தேவையானது நீங்க பார்க்கணும். ஸோ இந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்த மாதிரி நான் பண்ணேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தவங்களுக்கே இது கொஞ்சம் ரிலேட் ஆகும், இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப புதுசா இருக்கும். அதே மாதிரி இந்த பூனை சவுண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். அந்த மாதிரியான சவுண்ட்ஸ்லாம் வந்து நான் யூடியூப்ல தேடி பார்க்குறேன். இருந்துச்சுன்னா இதை அப்படியே நான் ப்ளே பண்றேன், அதை கேளுங்க. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். உடச்சு விடு. என்னோட பழைய வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா மேல ஐ பட்டன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், போய் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் சங்கர்.